ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெடுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி 126 பாயிண்ட் அப் சைடில் போய் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 5.25% பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. இது டேட்டா பேஸ் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோட மாஸ்டர் எக்ஸல் சீட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், அதானி என்டர்பிரைசஸில் கால் சைடு 19,300 கான்ட்ராக்டும் புட் சைடு 8,718 கான்ட்ராக்டும் சேஞ்ச் இன் ஒய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம ட்ரெண்டிங்காக பார்க்கும்போது கால் சைடு அதிகமான ரேட் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் ட்ரெண்ட் அல்லது சைடுவேஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லுது. இதை நாம் ட்ரெண்டிங் ஒயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ப்ராஃபிட் மார்ட்டோட ஆப்ஷன் சைன் எடுத்து வச்சுருக்கேன். அதானி என்டர்பிரைசஸ் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேஞ்ச் இன் ஒய் பார்க்கும்போது இந்த மணியில் எக்ஸிட் ஆகிருக்காங்க. நல்லாவே தெரியுது பாருங்கள். அவுட் ஆஃப் த மணியில் அதிகமான கால் ரேட் உள்ளே வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2,600 அப்படின்றது ஹையஸ்ட் சேஞ்ச் இன் ஒய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 2,600 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி புட் சைடு பாருங்கள், ஓரளவு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடு தான் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் காலை விட புட் சைடு கம்மியாக இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதை நம்ம கிராஃபாகவும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல நான் கிராஃபாக பார்க்குறேன். சேஞ்ச் இன் ஒய் பாருங்கள், கால் சைடு அதிகமான ஓயும் புட் சைடு கொஞ்சம் கம்மியான ஓயும் இருக்கிற மாதிரி சொல்லுது. இதில் பாருங்கள், கால் சைடு 2,600 ஹையஸ்ட் ஓயையும் அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள் 2,800 ஹையஸ்ட் ஓயும் இருக்குது. கால் சைடு இந்த மணியில் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. அதனால 2,600 2,800 அப்படின்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நம்ம ட்ரெண்டிங் ஒயில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ட்ரெண்டிங் ஒயில் பார்க்கும்போது காலையில் பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு அதிகமான ஓயும் புட் சைடு கம்மியான ஓயும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. குறிப்பாக 12:30 மணிக்கு கிராஸ் ஆகிருக்கு. கால் சைடு ஓயை கம்மியாகவும் புட் சைடு ஓயை அதிகமாகவும் கிராஸ் ஆகிருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி கிராஸ் ஓவர் வந்துச்சு அப்படின்னாக்க ட்ரெண்ட் அகைன் பாசிட்டிவ் அப்படின்றது நமக்கு இந்த டேட்டா சொல்லுது. அதேமாரி மார்க்கெட் ஈவினிங்காக க்ளோஸ் வைக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு கிராஸ் நடக்குது. புட் கால் ட்ரெண்டும் ஒரே இடத்துல போய் க்ளோஸ் வச்சுருக்கு. காலையில் கால் சைடு அதிகமாக வந்திருக்காங்க, புட் சைடு கம்மியாக இருந்திருக்காங்க. அதுதான் இந்த க்ரீனும் ரெட்டும் நமக்கு காட்டுது. அதேமாதிரி 12:30 மணிக்கு பாருங்கள், கிராஸ் நடந்திருக்கு. கால் சைடு ஓயை எல்லாம் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. புட் சைடு ஒய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பாருங்கள், ரெண்டுமே சரிசமமாக க்ளோஸ் வச்சிருக்கு இந்த ட்ரெண்டிங் ஒய் கிராஃபில் பார்க்கும்போது. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்துடலாம், ட்ரெண்டிங் ஒய் 3 மினிட்லேருந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நமக்கு ட்ரெண்டிங் ஒய் என்ன சொல்லுதுன்னா நெகட்டிவ் சைடு தான் சொல்லுது. இந்த ஸ்டாக்கோட டைரெக்ஷன் நெகட்டிவ் சைடு தான் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து அதேமாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கு. பாருங்கள், இந்த டேட்டா பார்த்த உடனே புரிஞ்சிக்கிற மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் நமக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், 12:50க்கு நமக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. இதோட ட்ரெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி 12:50லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே பாருங்கள், நமக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கு. நமக்கு 3 மினிட்ல இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு 12:30 மணிக்கு சேஞ்ச் இன் ஒய் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே தான் நமக்கு இந்த இடத்துல கிராஃப்லையும் பார்க்குறோம். அதே தான் நம்ம இந்த கிராஃபில் பார்க்கும்போதும் நமக்கு சொல்லுது. இந்த சேஞ்ச் ஒய் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு 2,600 2,800 இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் டேட்டா அடிப்படையில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். 20 டேஸ் லைவ் கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 hour ஆஃப்லைன் கிளாஸும், அடுத்த 20 டேஸ் லைவ் கிளாஸில் இந்த டேட்டா எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது, இந்த டேட்டாவை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதேமாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.